நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன். தூங்கறதுக்கு ரூம் கொடுத்தாளா? கொடுத்துருக்காங்க. உன்னை யாராவது திட்டினாங்களா என்ன? இல்ல. அப்புறம் ஏன் உன்னோட வாய்ஸ் டல்லா இருக்கு? ஒன்றும் இல்லை. நீ ஃபோன் அவகிட்ட கொடு. இன்னும் என்ன? போனை வை. போனை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி சொன்னாங்கக்கா. அக்காவா? யார கேட்டு நீ என்ன அக்கான்னு கூப்பிட்டு இருக்க? அதான் அவகிட்டயே எல்லாம் பேசிட்டீங்களே, என்கிட்ட என்ன பேசணும்? நான் உன்கிட்டயும் பேசணும்ல ஸ்ரீமா. நான் இங்க நல்லா தான் இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். அவ்வளோ தெரிஞ்சா போதும்ல உனக்கு. போனை வை. உங்களுக்கு இன்னமும் தூக்கம் வரலையா? தூக்கம் வரல ஸ்ரீ எனக்கு. வேடிக்கை பார்த்துட்டே நிக்காம அங்க போய் தூங்கு. இல்ல உன்னை மடியில வச்சு தாளாட்டணுமா? நான் உங்களுக்காக தான்க்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லு அச்சுதா, நீ என்கிட்ட ஏதாவது பேசணும்னா வீட்டுக்கு வந்து பேசிருக்கலாம்ல. வீட்டுக்கு வராதது, உண்மையை சொல்லணும்னா உங்க பசங்களுக்கு பயந்துட்டு தான் நான் வரல. நீ கார்ல ஏறு. அக்கா நீங்க ஆஃபீஸ் தானே போறீங்க? நான் அங்க வந்தா சரியா இருக்காது. நம்ம போற வழியில பேசிட்டு போலாம்ல. நான் வக்கீல் ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டியது இருக்குக்கா. நான் இங்கேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி போயிடுறேன். சொல்லு அச்சுதா. என் பையன் விஷயத்தை தவிர உங்ககிட்ட நான் வேற என்ன பேச போறேன்? நீங்க மட்டும் கை விரிச்சிட்டீங்கன்னா அவன் எதிர்காலமே போயிடும். அவன் வாழ்க்கை மட்டும் இல்ல, என் குடும்பத்தோட வாழ்க்கையே உங்க கையில தான்க்கா இருக்கு. அசோகனை நான் கை விட்டுருவேனா அச்சுதா? உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் ஒதுக்கி வச்சிருவேனா என்ன? பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், இருந்தாலும் என் மனசுக்குள்ள அந்த சங்கடம் இருந்துகிட்டு தான் இருக்கு. உங்க பசங்களோட நிர்பந்தத்தாலையும் உங்களுக்கு சம்பந்தியா வரப்போற வாசவன் நிர்பந்தத்தாலையும் இதெல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களோட மனசு ஒருவேளை மாறிடுச்சுன்னா
இத்தனை நாள் என் கூட இருந்தும் நீ என் மனசை புரிஞ்சுக்கல அச்சுதா. புது சொந்தம் வந்ததும் பழைய சொந்தத்தை நான் வெட்டுருவேனா என்ன? மனுஷ சம்பந்தப்பட்ட விஷயம்க்கா. உங்க பசங்க உங்க சொந்தங்கள் எல்லாம் ஒரே பக்கம் இருக்கும்போது என் பாவப்பட்ட பையனை தானே ஒதுக்க முடியும். அப்படி நான் நினைச்சிருந்தேன்னா முதல்ல கிருஷ்ணாவை தானே நான் ஒதுக்கி வச்சிருப்பேன். என் புருஷனோட இன்னொரு பொண்டாட்டிக்கு பிறந்த பொண்ணை நான் ஏத்துக்கிட்டேன்ல. அதை விட எனக்கு முக்கியமானது நீ, உன்னோட குடும்பம், அப்புறம் உன்னோட பையனும். விஜயலட்சுமி யாரையும் கைவிட்டதா சரித்திரம் இல்ல, கை கொடுத்து காப்பாத்தின சரித்திரம் தான் இருக்கு. இந்த குழப்பத்துக்கு மூல காரணமே அவதானேக்கா. இருந்தாலும் அவளை கைவிடுறதுக்கு உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. நீங்க தினமும் அவளை ஆபீஸுக்கு கூட்டிட்டு போறதா கேள்விப்பட்டேனே. என் கண் முன்னாடி வேற எதுவுமே தோணல அச்சுதா. என் கண் முன்னாடில இருந்து அவ மறைஞ்சதும் என் பசங்களும் என் மருமகளும் அவளை தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவளும் ஒரு மனுஷ பிறவி தானே அச்சுதா. அவ ஒன்னும் கல்லோ மரமோ இல்ல. அவளை தொல்லை கொடுத்தா அவ மனசும் ரொம்ப கஷ்டப்படும். அவளை எப்படா தொல்லை கொடுக்கலான்னு காத்துட்டு இருக்க பசங்க கிட்ட நான் எப்படி தனியா விட்டுட்டு ஆபீஸ்க்கு போக முடியும் அச்சுதா? அதனாலதான் நான் அவளை கூட கூட்டிட்டு போனேன். உங்க சிறகு கடியிலேயே அவளை வச்சு எத்தனை நாளுக்கா பாதுகாப்பீங்க? அவளுக்குன்னு தனியா ஒரு வாழ்க்கை வர வரைக்கும். இல்லனா என்னோட மரணம் வரைக்கும். அவெல்லாம் காக்கா கூட்டுக்குள்ள இருக்கிற குயில் குஞ்சுக்கா. சிறகு முளைக்கும் போது அது பாட்டுக்கு அது போய்கிட்டே இருக்கும். அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தீங்கன்னா அவளாச்சு, அவ பாடாச்சு. நாளைக்கு உங்களுக்கு முடியாம போச்சுன்னா இந்த பொண்ணு வந்து காப்பாத்துவாள உங்கள. உங்களுடைய பிள்ளைகள் தானே வந்து பாப்பாங்க. நாளைக்கு நடக்கிறத நாளைக்கு பாத்துக்கலாம் சுதா. அப்புறம் நான் என் பசங்க சொல்றத நிரந்தரமா கேட்க போறது கிடையாது. கஜேந்திரனோட கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் அவளை வேற வீட்டுல கொண்டு போய் தங்க வைக்க சொன்னாங்க. அதுதான் அவங்களோட விருப்பமா. இப்போதைக்கு நான் அவளை என் பொண்ணு ஸ்ரீ வீட்டுல தங்க வச்சிருக்கேன். அதுவும் நல்லதுதான்க்கா. கல்யாணத்துக்கு வர்றவங்க எல்லாரும் இவ யாருன்னு கண்டிப்பா விசாரிப்பாங்க. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. அசோகன் விஷயத்த நான் ஒன்னும் மறக்கல அச்சுதா. கஜாவோட கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு நம்ம யோசிக்கலாம். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கால் பண்ணு. இல்லனா வீட்டுக்கோ இல்ல ஆபீஸ்க்கோ வா. என் பசங்களுக்கு பயந்துகிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்ல. என்ன கிருஷ்ணா, எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்க? ஸ்ரீயும் பொண்ணுகளும் இங்கே வேற என்னதான் வேலை பார்க்குறாங்க? ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா கிருஷ்ணா? ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே அவகிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? அது கிருஷ்ணா கிட்ட நான் ஒரு கிளாஸ் தண்ணி கேட்டேன். இவ கையால தண்ணி வாங்கி குடிச்சாதான் உங்க தாகம் தீருமா? இல்ல, நீ கொண்டு வந்து கொடுத்தாலும் ஓகே. ரொம்ப ஹீட்டா இருக்குல்ல? ரொம்ப ஹீட் ஆற அளவுக்கு என்னாச்சு உங்களுக்கு? ஹீட் எனக்கு இல்லடி, இந்த கிளைமேட் தான். நீ பேப்பர் படிக்கலையா? இன்னைக்கு 42 டிகிரி வரைக்கும் வெயில் இருக்குன்னு போட்டிருக்கான். ஆஹா, இங்க இருந்து 400 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அந்த பாலக்காடு. அங்க சூடா இருக்கிறதுனால இங்க எனக்கெல்லாம் வேர்க்கலையே. இங்க அப்படி என்னடி ஹீட்? மோசமா இருக்கா? வந்த உடனே டீ வேணும்ல கேப்பீங்க. இன்னைக்கு என்ன டீ வேண்டாமா? டீ வேணும், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி வேணும்.
என்ன தண்ணி வேணும் உங்களுக்கு? சுடு தண்ணி, பச்சை தண்ணி, ஐஸ் வாட்டர், எது வேணும்? சுடு தண்ணி. ம், அடிக்கிற வெயிலுக்கு அதான் நல்லதோ? அது அது வந்து முள்ளால தான் எடுக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கல. இப்போதைக்கு தான் கொடுக்க முடியும், குடிச்சிட்டு போங்க. இது கூட போதும். தாகம் தீந்துருச்சா? இதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா என்கிட்ட தான் கேட்கணும். நான் கொடுக்குற தண்ணியில் உங்க தாகம் தீந்தா அது மட்டும் போதும். தண்ணி குடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா? இல்லாமையா? நல்ல தண்ணியே கிடைச்சா கூட சிலருக்கு சாக்கடை தண்ணி குடிக்க தான் தோணுமா. அதுவும் எனக்கு தெரியும். இப்போ நீ என்ன சொல்ல வர? உன் அம்மா மாதிரியே நீயும் குடும்பம் குட்டின்னு சந்தோஷமா இருக்கிறவனா பார்த்து மயக்கலான்னு அடி போடுறியா? கண்ணு கை காலெல்லாம் காட்டி என் புருஷனை மயக்கலான்னு பார்த்த. எலிக்கு விஷம் வச்சு கொல்ற மாதிரி உனக்கும் விஷம் வச்சு கொன்றுவேன். ஆளப்பாரு. என்னை பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியாது. ஏன் கண்ணிலே மண்ணை தூவ நினைச்ச உங்க அம்மா மாதிரியே நீயும் சின்ன வயசுலயே போய் சேர்ந்துருவ பாத்துக்கோ.
நான் தான். தெரியுது. அக்கா உங்களை இங்க படுக்க சொல்லலையே. மெதுவா பேசு. நான் யார்கிட்டயும் ரகசியமா பேச விரும்பல. கிருஷ்ணா, நான் ஒன்னும் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? ஐயோ, மெதுவா. உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன கேட்டாலும் தருவேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அது நாளைக்கே பண்ணணும். அக்காவையும் குழந்தைங்களையும் விட்டுட்டு வரணும். பரவாயில்லையா? முடியாதுல்ல? அப்படின்னா வேற எதையும் யோசிக்க வேண்டாம். கிருஷ்ணா, உன் மேல நிறைய பாசம் வச்சிருக்கேன். நான் இப்ப லைட் ஆன் பண்ணவா? வேண்டாம் கிருஷ்ணா, பணமோ நகையோ நீ எதை கேட்டாலும் நான் அக்காவை சத்தம் போட்டு கூப்பிட்டுருவேன். வேண்டாம். அப்படின்னா மரியாதை இங்க இருந்து போயிடு. அக்காவையும் குழந்தைங்களையும் நினைச்சு இந்த தடவை மன்னிச்சு விடுறேன். இதுக்கப்புறம் இது நடந்துச்சுன்னு வை, நான் ஆசைப்பட்டது எதையும் இது வரைக்கும் அடையாம விட்டதில்லடி. நான் இப்ப அக்காவை கூப்பிட்டுருவேன். டேய், பைரவன் கால் பண்ணியா? இல்ல. டேய், சீக்கிரம் கால் பண்றா. அவங்க இருந்து வரணும்ல. வந்தா மட்டும் போதுமா? இடத்தையும் சிச்சுவேஷனும் பார்க்கணும்ல. அதுக்கு தகுந்த மாதிரி நாம ஒரு பிளான் போடணும். எங்கேயாவது தப்பு நடந்துச்சு, நாம எல்லாரும் உள்ள போகணும், தெரியும்ல? அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அம்மாவும் நமக்கு எதிராயிடுவாங்க. எல்லாமே தெரியும். நாம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். அது எல்லாத்தையும் பைரவன் சரியா ஹேண்டில் பண்ணுவான். நீங்க பயப்படாதீங்கண்ணே. எதுக்கும் நான் அவனுக்கு கால் பண்ணி பார்க்கறேன். என்ன ராஜேந்திரன்? பைரவா, வேலையெல்லாம் முடிஞ்சது. சீக்கிரம் கிளம்பி வா. உண்மையாவா? நான் ரெடி. நான் உடனே கிளம்பி வரேன். நாளைக்கு ராத்திரி கிருஷ்ணா உன் கையில இருப்பா பைரவா. என்ன போதுமா? போதும், அது போதும். ஏதாவது ஒரு ஹோட்டல்ல தங்கினதுக்கு அப்புறம் கால் பண்ணு. கொஞ்சம் தூரமா இருந்தாலும் ஓகே தான். சரி, நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் அந்த பணத்தை நீ மறந்துடாத. சரி, ஓகே. நல்லபடியா அவ விஷயத்துல ஒரு முடிவு கிடைக்க போகுது. லக்ஷ்மி, இன்னைக்கும் நீ ஆபீஸ் போகணுமா லக்ஷ்மி? போன உடனே நான் வந்துருவேம்மா. முரளிதரன் கிட்ட நான் சில விஷயங்களை ஒப்படைக்கணும். ஒரு 2-3 செக்ல நான் சைன் போட வேண்டியது இருக்கு. கையெழுத்து போடணும்னா அவங்கள இங்க வர சொல்லலாம்ல லட்சுமி. உன் பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது. நீ இப்படி ஆபீஸ்னு அலைஞ்சுகிட்டு இருந்தேன்னா பாக்குறவங்க எல்லாம் என்னம்மா சொல்லுவாங்க? மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நம்ம யோசனை பண்ணிட்டு இருந்தா இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்காதுமா. நான் ஒவ்வொரு தடவையும் கஷ்டப்பட்டப்போ என் சொந்தக்காரங்களும் தெரிஞ்சவங்களும் தான் என்னை அசிங்கப்படுத்தினாங்கம்மா. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. நீ போயிட்டு சீக்கிரம் வந்துடுவல்ல? உடனே வந்துருவேம்மா. நீ கிருஷ்ணாவுக்கு ஃபோன் பண்ணி அடிக்கடி பேசுறியாம்மா? அவ சந்தோஷமா இருக்காளா? அங்க இருக்கிறவங்களால அவளுக்கு எந்த கஷ்டமும் இல்லையா? கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேட்கலாம்ல. நான் தினமும் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேம்மா. கிருஷ்ணா கிட்ட நான் ஃபோன்லயும் பேசுறேம்மா. அவளுக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியே அவளுக்கு பிரச்சனை இருந்தாலும் அவ யார் மேலேயும் குத்தம் சொல்ல மாட்டா. உன் மகளும் மத்தவங்களும் அவளை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருந்தாலும் இதுவரைக்கும் அவங்கள பத்தி ஒரு குறையாவது சொல்லியிருப்பாளா? அவளோட குரலை கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அவ என்ன பாட்டின்னு கூப்பிடுறத கேட்டாதான் என் மனசு ஆறும். அவ இங்க இருந்து அங்க போனதுல இருந்து என் மனசு படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. நான் அவளுக்கு ஃபோன் பண்றேன். நீங்களே அவட்ட பேசுங்க. ஹலோ.
ஆ நான் தான் ஸ்ரீமா. நீங்களாம் எப்போ இங்க வரீங்க? சாயந்தரத்துக்குள்ள வந்துருவோம். போதும்ல? ம் போதும். கிருஷ்ணா அங்க இருக்கல்ல? பயப்பட வேண்டாம். பருந்து எதுவும் வந்து அவளை கொத்திட்டு போயிடல. இவ யார் கூட ஓடி போறான்னு நானும் பார்க்கணும்ல. இவளை நான் உங்ககிட்ட திரும்ப ஒப்படைக்கிற வரைக்கும் இவ உயிருக்கு நான் தானே உத்தரவாதம். நீ அவகிட்ட கொஞ்சம் போனை கொடு. ஓஹோ, இப்ப காலையிலயும் சாயங்காலமும் அவள்கிட்ட பேசி ஆகணும்ல. இந்தா உங்க அருமை அம்மா லைன்ல இருக்காங்க. என் மேல இருக்கிற கோபம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கொட்டிடு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இந்தா. ஹலோ. என்னம்மா உன் வாய்ஸ் ரொம்ப டல்லா இருக்கு? ஒன்றும் இல்லை. நீ சாப்பிட்டியாம்மா? ம். உன் பாட்டி ஏதோ உன்கிட்ட பேசணுமா? போனை கொடுக்குறேன். நீ நல்லா இருக்கியா கிருஷ்ணா? நல்லா இருக்கேன். உங்களோட வாய்ஸ் கேட்டு எத்தனை நாள் ஆச்சு? உன்னை பார்க்காம என்னால இங்க நிம்மதியாவே இருக்க முடியல. இப்போ உன் குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்பவும் உன்னை அங்க இருக்கிறவங்க கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்களா? இல்ல பாட்டி. கண்டபடி பேசுறதுல ஸ்ரீகுட்டி ரொம்ப கை தேர்ந்தவ. அதையெல்லாம் நீ பெருசுப்படுத்திக்காம இருந்தா போதும். உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா உடனே லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். சரிங்க பாட்டி. பாட்டி உங்க கால்வலி இப்ப எப்படி இருக்கு? என்ன நினைச்சு நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அப்படியே ஏதாவது எனக்கு ஒன்று நடந்துச்சுன்னா என்னை பார்த்துக்கிறதுக்கு தான் லக்ஷ்மி இருக்கால்ல. உனக்கு தான் அந்த பொறுப்பு இல்லாம போச்சு. ஒரு 2-3 நாள் அங்க இருந்துட்டு இங்க வந்துடுமா. அது வரைக்கும் சூதானமா நடந்துக்க. சரிங்க பாட்டி. போனை நான் லக்ஷ்மி கிட்ட கொடுக்கறேன். அவசரமா ஆபீஸ் போகணும்னு நின்னுகிட்டு இருக்கா. இன்னைக்கும் ஆபீஸ்க்கு போறாங்களா? லக்ஷ்மி வாழறதுக்காக வேலை பார்க்க போகல, வேலைக்காகத்தான் அவ வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. இந்த நான் உன்கிட்ட ராத்திரி பேசுறேம்மா, சரியா? ஒருவேளை நான் கல்யாண பிஸில இருந்தா உன்கிட்ட ஃபோன் பேச முடியாது. அதனால நீ பயப்படாத. நான் போயிட்டு வரேம்மா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.